ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஆபீஸ் தமிழ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ வந்திருக்கோம். இங்கே என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும், நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்கும். அது வந்து என்னென்னலாம் வந்திருக்கு சொல்லிப்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸஸ் இருக்குது என்னென்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி அக்வாரியம் வந்திருக்கும். அதாவது தாத்தா ஃபிஷ் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்குங்க. கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்க, நல்லா. ஓகே, இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஸ்பெஷல்ன்றதோட நிறைய பேர் இந்த ஒயிட் கலரு போலார் பேரட் கேட்டாங்க. நான் நிறைய வாட்டி போட்டேன், இதையே கொடுங்க எங்களுக்குன்னு கேட்குறாங்க. சரி, இது கொஞ்சம் போட்டு விடலான்னு இதை போட்டேன். ஃபஸ்ட்டு இது போட்டேன், இல்லை நான் ஒயிட்டும் வேணும்ண்ணா அப்படின்னாங்க. சரி, ஒயிட்டு. அது இல்லாமல் கார்ப்பில் பிளாக் கேட்டாங்க. எங்கேயுமே மார்க்கெட்லேயே இல்லையே, அதனால் பிளாக் போட்டிருக்கேன் இந்த வாரம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? அப்படியே 120 தான். அது எவ்வளோ 200 நன்றிப்பா. அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி 120 ரூபா. இது இந்த சைஸு 120 ரூபா. ஓகே. எல்லோரும் வந்து ஏஞ்சல் பெருசு வேணுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி பெருசு வெரைட்டிஸு ஒயிட்டு, டைகர் ஏஞ்சலு எல்லாம் அது மாதிரி. நியான் கோரா வேணும்னு கேட்டாங்க. நியான் கோரா மேல் ஃபீமேல் எடுத்து வந்திருக்கேன் இந்த வாட்டி. ரெட் கப்பி நான் ஒரு பேர் 120 ரூபா போட்டேன். ஆமாம், 120 ரூபானா நல்லா டைல் அகலமாக இருக்கும். மேல் ஃபீமேல் ஒரிஜினல், அதோடைய ஒரிஜினலே கொடுத்தேன். வேறு என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க நம்மகிட்ட? மாலி வந்து 10 மாலி 60 ரூபாங்க. ஓகே, இது 10 பீஸ் வந்து 10 மீன் 60 ரூபா. ஓகே. அப்படியே இந்த கோரா வந்து 60 ரூபா தான், மேல் ஃபீமேல் இருக்கும். ஓகே. இந்த ரோசி பார் 10 போட்டிருக்கேன், அப்படியே 60 ரூபா தான். ஓகே. இந்த கோரா, இந்த ஒயிட் கோரா வந்து 6 இருக்கும், 60 ரூபா. ஓகே. இந்த பலூன் மாலி வந்து அப்படியே சைஸுக்கு அந்த மாதிரி. இந்த இன்னைக்கு போட்டது வந்து 100 ரூபா, ஒரு நாள் 80 ரூபா கூட போடுவேன் நான். ஓகே. ஆமாம், அதே மாதிரி இந்த கோரா மேல் ஃபீமேலு 100 ரூபா போடுறேன். இந்த டிங் ஃபைல் பார்பிள் ரெட் ஐ அல்பினா டிங் ஃபைல் 80 ரூபா. ஓகே. இந்த ஏஞ்சல் 80 ரூபா தான். இந்த ஏஞ்சல் 80 ரூபா தான். அதே ஏஞ்சல் இங்கே 10 இருக்கும். இது சின்ன சைஸில் இருக்கு. ஆமாம், சின்ன சைஸ்ன்றதில் 10 இருக்கும், 100 ரூபா போடுறேன் நான். இந்த கிரீன் டைகரு 100 ரூபா. இந்த ரெட் டைகர் வந்து 120 ரூபா போடுறேன். இந்த கோலார் பேரட் வந்து 120 டிமாண்டாக இருக்கா? இதெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், இது வந்து இப்போ நம்ம கடையில் கேட்குறாங்க. இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. ஓகே. ஆமாம், இதுலேயே ஒயிட்டும் இருக்குது. ஒயிட் இருக்குது. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் பார்த்தீங்கன்னா 10 மேல் 5 மேல் 5 ஃபீமேலு 10 இருக்கும், 100 ரூபா. இது வந்து 20 மீன். ஜீப்ரா வந்து 20 மீன் 100 ரூபா. 10 மீன் 5 கலர் இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக இருக்குது. இது வேறு. இது விடோட்டேட்டில் 10 இருக்கும், 10 மீன் 100 ரூபா. இந்த மாதிரி லைனடு வந்து 200 போடுறேன். இதோட சின்னது வரும், இந்த பாருங்க. இந்த மாதிரி போட்டேன்னா 120 ரூபா. 4 லைனடு 120 ரூபா. இதெல்லாம் இந்த பிளாக் மூஸ் வந்து இது அப்படியே 200 ரூபாய். இது ஏன்னா நல்ல பிக் சைஸு. பிக் சைஸில் சாதாரணமாக இருக்காது, பெரிய சைஸ். இது பாருங்க, பெரிய சைஸும் இருக்குது. ஒரு சைஸ் எப்படி இருக்குங்க, இதுதான். ஒரு அப்படியே ஒரு பேர் வந்து 200 ரூபா. ஒரு பேர் 200. ஆமாம், மேல் ஃபீமேல் பார்த்து அவங்களே எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா. ஆமாம், மேல் எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும் பார்த்து. அதே மாதிரி ஜிம் கோழி இருக்குல்ல, ஜிம் கோழி, இது 120 ரூபா போடுறேன். ஓகே, 120 ரூபா. இந்த கோழி காப்பெல்லாம் வந்து சைஸ் தகுந்த மாதிரி. அந்த பிளாக் கோழி இருக்குது பார்த்தீங்களா, 150 ரூபா போடுவேன். சைஸ் சின்னதாக இருந்தால் 120 ரூபா போடுவேன். அது ஓகே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 150 ரூபா போடுறேன். ஓகே. கபோட்டா கோழி இருக்குது பார்த்தீங்களா, 4 பீஸு 120 ரூபா. இது 4 பீஸ் 120. ஆமாம், அந்த கோல்டு வந்து 80 ரூபா அப்படியே கவரு. இது ஒரு கலர். இது எல்லாமே வந்து சைனீஸ் கோழி. இது செகில்லாம் இருக்காது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் போட்டால் அப்படியே அவங்க வந்து 3 கலர் இருக்குது. 3 கலர், அதனால தான் 2 கலர் போடுறேன். ஆமாம், சேம் கலர். அதனால தான் வந்து அப்படியே கட்டிட்டா.
இது எவ்வளோ பேர்? அப்படியே 120 ரூபா. இது இதோட கொஞ்சம் சைஸ் இருந்தால் 150 ரூபா போடுவேன். இந்த சைஸ் வந்து எப்போவுமே வந்து 120 ரூபா தான். ஓகே. இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வரோம். இது வந்து வெரைட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் காலி ஆகுது. ஓகே. நாளை காலையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 வெரைட்டிஸ் வரும். ஓகே. சரிண்ணா, உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 9884851976. குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் ஃபிஷ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து மெரைன்ல வந்து நிறைய ஃபிஷஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து கடை பார்த்தீங்கன்னா சன்ஷைன் அக்வாரியம். இவர் வந்து நிறைய மெரைன் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபிஷஸும் இருக்கு. இவங்க கிட்ட எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ரேட்ல இருக்கு, அதுமாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, இங்கே நார்மலாக இப்போ எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது? மெரைன் வந்து 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபிஷ்ஷோட ரேட்டு 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செட்டப் காஸ்ட்டு? செட்டப்பு நம்ம வந்து 23,000 ரூபா பண்ணுறோம். 2 அடி தொட்டி. நீங்கள் ஒரு 6 மீன் வரைக்கும் தாராளமாக மெரைன் வளர்க்கலாம். நல்லா அது 6 மந்த் 1 இயர் நல்லா லைஃப் வரும். சரி, உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு காமிங்களா ஃபிஷ்லாம்? நீமோலே வந்து இது ஒரு வெரைட்டிஸ். அதாவது இது பேர் வந்து கிளர்ச்சி க்ளவுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 3 ஒயிட் இருக்கும். ஓகே. நீமோல இது ஒரு ஃபேமிலி. ஓகே. அது நம்ம 600 500 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மெரைனில் ஃபிக்ஸ்டே கிடையாது. அதனால கிடைக்கிற ஸ்டாக்கை பொறுத்து டிமாண்டை பொறுத்து கிடைக்கும். இது நீங்கள் இன்னைக்கு வந்தப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாம் இன்னைக்கு உள்ள ஃபிஷ். டெய்லி ஃபிஷ்ஷஸ் புதுசாக வரும் போகும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது இன்னைக்குள்ள இது அவ்வளோ. ஓகே. இது ப்ரோ, இது வந்து டேம்செல். இதுதான் நீங்கள் தொட்டி ரெடி பண்ணி ஸ்டார்டிங் போடுவாங்க. ஏன்னா இதான் இருக்கிறதுல ப்ரைஸ் கம்மி, 100 ரூபா தான். இதான் ஸ்டார்டிங். இது வந்து டபுள் கலர் சேஞ்சஸ் ஆகும். இது நீங்கள் தொட்டி எந்த தொட்டி ரெடி பண்ணாலும் மெரைன் செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. ஆமாண்ணா. டேங்கு, அதாவது கான்விக் டேங்க்னு சொல்லுவாங்க. அந்த கப்பர்ஸ் டேங்கு, அதாவது 1600 அந்த மாதிரி வரும். அது நீமோலே அது வந்து கிளர்க்கி க்ளவுன்னு. இது வந்து ஏஞ்சல், ஸ்மோக் ஏஞ்சல்லே இதுதான் இருக்கிறதுல கம்மி ப்ரைஸ். 300 இல்லை 400 அந்த மாதிரி. மெரைனில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இது ப்ரோ, இந்த அது ராஸ். இது அது பேர் நான் சரியாக தெரியல. இது இன்னைக்கு தான் புதுசாக வந்தது. ராஸ் மண்ணில் விளாடக்கூடியது. ஓகே. இங்கே சாண்டில் அதால வெளியே சுற்றிட்டு இருக்கு. நாங்கள் சேல்ஸ் தொட்டிங்கிறனால சாண்டு எதுவும் போடல. வீட்டில் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே. இது ப்ரோ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது? அது ஸ்டோன் ஃபிஷ் மாதிரிண்ணா, கீழே தான் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பாய்சனும் கூட. இது பாய்சனா? ஓகே. அது ஒன்றும் இல்லை, நான் தொட்டிருக்கேன், ஒன்றும் பண்ணல. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. இது என்னது ப்ரோ? அது வந்து ஹாக் ஃபிஷ். அதாவது இந்த கல்லில் அதுக்கு மேலெலாம் ஒரு கோபி மாதிரியே ஹேபிட் இருக்கும், பார்க்க நல்லா இதாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அந்த மாதிரி இருக்கும். நல்லா மூவ்மெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். இதுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட இது மட்டும்தான். இப்போ அதோட குட்டி சைஸ் நீங்கள் அங்கே காமிச்சிங்க. அந்த பெரிய சைஸு அதோட ஸ்மால் சைஸ் ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான். நம்மகிட்ட சைஸ் எல்லாம் கணக்கில் வெரைட்டிஸ் தான் ரேட்டு. ஓகே. இது வந்து இந்த சின்னதான் அவ்வளோ பெருசு. இப்போ நீங்கள் பார்த்தது அதுவே பெரிய சைஸ் இல்லை, அதை விட இன்னும் பெருசாக வளரும். ஓகே. அந்த உள்ள ஒன்று இருக்குல்ல சின்னது, அது டேம்செல். 3 ஸ்பாட் டேம்செல் சொல்லுவாங்க. 3 டாட் இருக்கும், 2 சைடும் ஒன்று இருக்கும், நெத்தியில் ஒன்று இருக்கும். அது பேர் 3 ஸ்பாட் டேம்செல். பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் தொட்டியில் இது டேம்செல் வெரைட்டிஸ் எல்லாம் லாஸ்ட்டாக போட்டால் மெரைனில் கொஞ்சம் சேஃப்டி. ஏன்னா மீன் வந்து சின்ன தொட்டியாக இருந்தால் ஒன்று சண்டை போட்டுருங்க. எல்லாமே ரியல் கடல் ஃபிஷ்ங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தான் போகும். இதோட ப்ரைஸ் ப்ரோ? அதோட ப்ரைஸு 200 அந்த மாதிரி வரும். 200 250. ஓகே. வேறு ப்ரோ? வேறு இதுவும் நம்ம சேல் பண்ணுறோமா? ஆமாண்ணா, அதுவும் ஒரு ஃபிஷ் தான். டென்டக்கிள்ஸ் அனிமல்னு சொல்லுவாங்க. அது வந்து கலர் நிறைய கலர் இருக்கும்ல. இப்போ இது நம்மகிட்ட இருக்கிறது இந்த கலர். இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாக்கு தான். இது வந்து ஸ்டாக் ரேராக தான் வரும். இது வந்து எனி டைம்லாம் கிடைக்காது, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். அது ப்ரைஸ் நமக்கு வரதை வச்சு தான். ஓகே. நீங்கள் சின்னது வந்தாலும் அதே ரேட்டு தான், பெருசுனாலும் அதே மாதிரி தான், ஒரே ப்ரைஸ் தான். இது எவ்வளோ ஸ்டார்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? இது நம்ம இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறது 8000 சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. அது திடீர்னு 2000 ரூபாய்க்கு வரலாம், 10,000 ரூபாய்க்கும் போகலாம். அது அந்நேரம் வர்ற ரேட்டை பொறுத்து. ஓகே. அது வந்து ராஸு, மண்ணுக்கு அடியில் போய் விளாடக்கூடியது. ஜுவல் ராஸுன்னு சொல்லுவோம். ஓகே. பார்க்க இதாக இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் போகும். ஓகே. அது நீமோல அது ஒரு வெரைட்டிஸ். இதுவும் அதே தான். ஆமாம். இப்போ நீங்கள் எடுத்த அதே அனிமூனில் இதுவும் ஒரு அனிமூன் தான். ஆனால் இது ரொம்ப சின்ன சைஸில். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுலேயே நீமோ விளாடும். இது ப்ரோ டேம்செல், ஹம்பக் டேம்செல். இப்போ நம்ம 3 ஸ்பாட் டேம்செல்னு ஒன்று பார்த்துப்போம், சேம் அதே ஃபேமிலியில் உள்ளது. இது வந்து ஒரு 600 அந்த மாதிரி வரும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கும். தொட்டியில் போட்டு எல்லாம் ரியல் ஒரிஜினல் கலர். ஓகே. இதோடது ப்ரோ? இது பேர்? அது லாங் ஃபின் ஃபயர் இராஸ்ன்னு சொல்லுவாங்க.
பின்னு மட்டும் லாங்காக இருக்கும். அது பார்க்க இதாக இருக்கும். இது கொஞ்சம் ரேராக தான் வரும். ஓகே. இது ப்ரோ இதுவும் ராஸ் தான். அது பனானா ராஸு. ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். மண்ணுக்கு அடியில் தான் போகும். எப்போ வெளியில் வரும் என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்கும். மண் இருந்தால் தான் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. இது பேர் ப்ரோ? அது பேர் லயன் ஃபிஷ் தான். லயன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நார்மலு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 அந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் பெரிய தொட்டி வச்சு போடுறீங்கன்னா சேஃபு. சின்ன சைஸ் மீனெல்லாம் உள்ள போட முடியாது. அதாவது நீமோ, டேம்ஸில் அந்த மாதிரி வெரைட்டிஸ் போட முடியாது. இது சாப்பிட்ருமா? ஆமாம். இது மவுத்துக்கு எது போகிற மாதிரி இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஓகே. இது தொட்டி உள்ள நீங்கள் கை விடுறப்பே பார்த்து சேஃப்டாக விடணும். ஏன்னா இது கொஞ்சம் நம்மளே அட்டாக் பண்ண முடியாது. ஓகே. அதனால இதில் மட்டும் கொஞ்சம் அட்டாக்கிங் அப்படின்னு இருக்கும். அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ப்ரைஸ் எவ்வளோ? அதோட ப்ரைஸ் வந்து 600 வருது. ஓகே. நம்ம இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறது 600. அது 400க்கு வரும் ரேட்டு மாதிரி. அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது என்ன ப்ரோ? லாப்ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒரு வெரைட்டிஸு. இது வந்து 1000 அந்த மாதிரி வரும். அந்த உள்ளே இருக்க லாப்ஸ்டார். ஆமாம். அது இன்னைக்கு தான் ஸ்டாக் வந்துச்சு. அது ரொம்ப ரேராக தான் வரும். எனி டைம்லாம் வராது. ஓகே. பார்க்குற மேக்ஸிமம் நீமோ, டாம்செல் மட்டும்தான் ரெகுலராக பார்ப்பாங்க. மிச்சபடி எல்லாம் ரேராக தான் வரும். அதில் யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் இந்த சங்கு இதெல்லாம் உடைக்கிறேன். நீங்கள் மூவிஸில் கூகுளில் வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக பயந்துச்சுன்னா தொட்டியவே உடைக்க முடியாது. ஓகே. நிறைய வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக தொட்டி போட்டு வச்சாதான். நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் தொட்டி மெத்தடில் அதில் இருந்தீங்கன்னா ஒரே அடியில் தொட்டி கிராச்சஸ். ஓகே. லாப்ஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா நீங்கள் அது ஸ்பீடே நீங்கள் வீடியோ சாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ யூடியூப்பில் அதில் பார்த்தாவே தெரியும். அது அடிக்கிற ஸ்பீடே பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தொட்டியில் போட்ட விட்டு உள்ளே கை விடுறதே கொஞ்சம் பார்த்து தான். ஏன்னா மெரைனில் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே சாஃப்டாக இருக்காது. ஒரு ரெண்டு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்குறப்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் பாட்டு எல்லா மீனும் ஒரே மாதிரி உள்ளே போய் கையை விட்டு அடுத்து ரிஸ்க் எடுக்கவே வாங்குறப்பே கேட்டிங்கன்னா சேஃப்டியாக இல்லை. இதே தொட்டியில் போடலான்னா போடுறது பெரிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். மெரைனில் வந்து சண்டை போடாமல் இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் போடுறீங்களோ அதை வச்சு தான் மெரைனில். நீங்கள் சின்ன தொட்டியில் அவ்வளோ மீன் போட்டிங்கன்னா இது சேல்ஸ் தொட்டி. இது இன்றைக்கி வந்ததுனால பயத்தில் சைலண்ட்டாக இருக்குது. 2 நாள் ஆகிட்டான்னா நான் நெட்டை வச்சு பிடிக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் அந்த மாதிரி தான். அது எந்த அளவுக்கு ஃப்ரீடம் போடுறீங்களோ மெரைனில் வந்து அவ்வளோ சீக்கிரம் டெத் ஆகாது. மீன் சண்டை போட்டுக்காது. உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இதாக இருக்கும். இந்தியாவில் வந்து ரேராக தான் வரும். இம்போர்ட்டில் தான் அதிகமாக வரக்கூடியது. அது கான்விக் டேங்கு. அது சின்னதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் நல்லா இதாக இருக்கும். வளர அந்த பிளாக் தான் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு ரொம்பலாம் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் மெரைனு வந்து எல்லாமே வச்சு பார்த்தா எல்லாமே ரியல் கடல் தான். அந்த கடலில் அவ்வளோ பெரிய கடல் உள்ள நம்ம வீட்டில் வளர்க்குறோம். அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாவே போதும், நல்லா நிற்கும். ரொம்பலாம் இதில் கஷ்டம்லாம் இல்லை. நிறையா பேர் சொல்லுவாங்க கஷ்டம் ஈஸியாக. வச்சு பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் வச்சு பார்த்தா தான் மெரைனில் தெரியும். ஃபிஷ்ஷு ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டரே அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஒதுக்குறவங்களுக்கு இது வேலை ரொம்ப கம்மி தான். நல்லா ரியலாக இருக்கும். நீங்கள் ஓவர் லோடு ஏற்றுறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 மீன் போட வேண்டிய இடத்துல 10 மீன் போடுவாங்க, 20 மீன். அது மாதிரி லோடு அதிகமாக ஏற்றுறப்போ 1 நாள் 2 நாளே வராது. நீங்கள் தொட்டிக்கு என்னதான் 20, 30, 50 செலவு பண்ணினாலும் மீனால அடி வாங்கிடும். அதே நீங்கள் தொட்டிக்கு நல்லா செலவு பண்ணி மீன் கம்மியாக போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒருத்தாக இருக்கும். வீட்டிலேயே நீங்கள் லைஃப் ஃபிஷ் நிறைய ஃபிஷ் பார்த்த மாதிரி ஒருத்தாக இருக்கும். அது பார்க்கணும். மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? மெயின்டெனன்ஸ் வந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கலாம். சால்ட் லெவல் செக் பண்ணணும் மெயினாக. அது டெய்லியும் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் தண்ணி கீழே சம்பில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்நேரம் நீங்கள் செக் பண்ணணும் சால்ட் லெவல். பிஹெச் அமோனியா வந்து மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா. நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்களா? இப்போ ஏஎம்சி அது கிட்டு இதெல்லாம் விற்கிதுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், நீங்களே வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப். ஏன்னா நீங்கள் வாட்டரை எடுத்துகிட்டு ஓயாமல் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு மீன் வீக் ஆகுதுன்னா நீங்கள் அந்த கிட்டெல்லாம் வீட்டில் ரெடியாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு அந்த மீனை காப்பாற்ற முடியும். அது நீங்கள் வாட்டர் கொண்டு வர்றதுக்குள்ளே மீன் என்ன வேணால் ஆகலாம். நீங்கள் அந்நியாருமே செக் பண்ணிட்டீங்கன்னா அது சிம்பிளாக முடிய வேண்டியதை நீங்கள் அவ்வளோ நேரம் டைம் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கஷ்டம்லாம் ரொம்பலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் காலையிலே சாயங்காலம் ஒதுக்குனா போகும். கிளைமேட்டு உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய வச்சாவே போதும். ரொம்பலாம் இது ஒன்றும் கஷ்டம் தான். உடனே உங்களுக்கு இப்போ நார்மலாக வெளியெல்லாம் கூட ரொம்ப கம்மியான ரேட்லாம் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தொட்டி கம்மி ரேட்டில் போகிறது கொஞ்சம் இருக்கா. கம்மி ப்ரைஸில் நீங்களே கூட பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தொட்டியை நல்லா இந்த செராமிக்கு ஸ்பாஞ்சு சிலுமியா ஸ்கிம்மரு இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக போடுறீங்களோ உங்களுக்கு மீன் டெத் ஆகிறது கொஞ்சம் குறையும்.
இப்போ நீங்கள் 2 மீன் போட்டு நீங்கள் 6 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை கவலைப்பட வேண்டியது. அந்த 2 மீன் போட்டிங்கன்னா இது தொட்டிக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி மீன் நல்லா பாக்டீரியா கன்வெர்ட் ஆகும், நல்லா லைஃப் வரும். இப்போ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் மீன் அதிகமாக போட்டால் செட்டாகும். அதனால் மெரைனில் வந்து நீங்கள் செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த செலவு பண்ணுறது கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃபு. நீங்கள் அதை விட்டுட்டு கம்மியாக நீங்கள் செலவு பண்ணிட்டு அதில் 10 மீன் நிற்கணும், 8 மீன் நிற்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா ரிஸ்க்கு தான். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பெட்ஸ்லாம் வந்து இப்போ வாங்குற ஃபிஷ்லாம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ மற்ற கடையோட கம்பேரிட்டிவாக ப்ரைஸு கம்மியாக இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் ரேட்டு கூடல. நான் வந்ததுலேருந்தே அண்ணங்கள்ல அதே ரேட்டு தான். எதுவும் ரேட் ரொம்பலாம் கூடுனா இப்போ நான் சொன்னதில் வீடியோவில் 50 ரூபா 100 ரூபா முன்ன பின்ன இருக்கும். 1-2 ஃபிஷ்ஷு ரேராக வரும் தான் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். மிச்சப்படி ரெகுலராக அந்த டேம் செல்லு நீமெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா 100 ரூபா அதுக்குள்ளே தான் கூடுறது குறையிறது. அதனால் ரொம்பலாம் நீங்கள் மெரைனில் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து பாருங்கள், புது கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரியா நீங்கள் வந்து பாருங்கள், கடையை பாருங்கள், எது டவுட்னாலும் நேரில் வந்து கேளுங்க. கொஞ்சம் வேலையாக இருந்தால் சொல்ல மாட்டோம், ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லா ரிவ்யூ பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறது ஸ்டார்டிங்கே 2 அடி தொட்டி தான், அதில் 6 மீன் டெபாசிட்டி உங்களுக்கு நல்லா லைஃப் வரும். நீங்கள் எங்ககிட்ட செட்டப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி என்ன தொட்டி என்ன இதுன்னு தெரியும், நாங்கள் ஐடியா எங்களுக்கு தெரிஞ்சது முடியும். இல்லை நீங்கள் வச்சுருந்தாலும் அதை கிளியராக சொன்னீங்கனால தான் எங்களுக்கு தெரியும், இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன செட்டப்பு என்ன போடுறீங்க, எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது ஒன்றும் தெரியாது. அதனால் எதனாலும் கிளியராக சொல்லணும். நீங்கள் எங்கே வேணால் செட்டப் பண்ணுங்கள், எங்ககிட்ட பண்ணிங்கன்னா எங்களுக்கு கிளியராக தெரியும். மற்ற இடத்துல பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நீங்கள் மீன் நல்லா வளர்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா செலவு கொஞ்சம் தொட்டிக்கு அதிகமாக வளர்க்கணும். மீன் 100 ரூபா மீன் போட்டாலும் அதே செலவு தான், 10,000 ரூபா மீன் போட்டாலும் அதே தான். முடிவு உங்கள் தான். செலவு பண்ண போகிறது, டைம் ஒதுக்க போகிறது, அதை வளர்க்க போகிறது எல்லாம் நீங்கள் தான். நாங்கள் 5 நிமிஷம் தான் சேல்ஸ் பண்ணுறக்காண்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை எது நிறைய குறை எதுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். இப்போ நார்மலாக எவ்வளோ நாளுக்கு அப்புறம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் பண்ணணும்? ஃபிஷ் வந்து நீங்கள் கடல் தண்ணி எடுத்து வளர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 15 நாள் to 20 நாள் வெயிட் பண்ணணும். ரெஸ்டிங் பீரியட் இல்லை 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மெரைனில் பொறுமையாக போகிறீங்களோ ஈஸி. இப்போ சால்ட்டு நம்ம ஆட் பண்ணாலும் நீங்கள் 30 to 40 நாள் வெயிட் பண்ணணும். இல்லை நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டு நான் வெறும் தொட்டியவே 1 மாதம்லாம் பார்க்க முடியலன்னா ஒரு 20 நாள் டெஸ்டிங் ஃபிஷ்ஷை போட்டாலும் உங்களுக்கு டெத்தானாலும் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் 1-2 ஃபிஷ்ஷு டெத்தாக தான் பண்ணும். அதுக்காண்டி எல்லா மீனும் பக்காவாக நிற்க சொல்லுவோம். ஸ்டார்டிங் 1-2 அடிவாங்க, அதுக்கு தான் ஸ்டார்டிங் கம்மி ப்ரைஸில் போட சொல்லுவோம். அதை நீங்கள் போட்டு செட் ஆனோடனே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற மீன் போட்டுக்கலாம். அந்த நின்றப்பட்டு மீன் அடி வாங்குறதெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு, இல்லை நம்ம இடத்துல உள்ள கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, அது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு மெரண்டிப்பாங்க. ஏன்னா 1-2 ஏரியாவுக்கு ஏற்றாப்புல ஹீட்டு ஓவராக இருக்கும், 1-2 இடத்துல ஓவர் கூலிங்காக இருக்கும், அதுக்கேற்ற நோய்க்கு வரும். அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ரெடினா தைரியமாக இருக்கும். மெடிசன்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா இதுக்கு? நம்ம இதுக்குன்னே தனியாக இருக்குண்ணா. ஃபுட்டு இருக்குது, லிக்யூட் இருக்குது, எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. மெடிசன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்காக அந்த மாதிரி வர்றப்போ போட்டு காப்பாற்றணும். முத்திருச்சுன்னா ஒன்றும் பண்ணுவோம். முத்திருச்சுன்னா நீங்கள் மீன் எடுத்து தனியாக போகணும். ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி மெடிசன் போட்டால் தான் இது காப்பாற்றணும். காப்பாற்றுற ரிஸ்க்கு தான். தப்பிச்சிருச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ஸு, இல்லாட்டி தான். ஆனால் மீன் வந்துருச்சு, நோய் எதுவும் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்துடணும். நீங்கள் அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எல்லா மீனையும் காலி பண்ணணும். மெரைனில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் தான், ஒரு மீனுக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த மீனை நீங்கள் ஒன்று காப்பாற்றணும், இல்லை தனியாக எடுத்து போட்டுடணும். நீங்கள் அதே தொட்டியில் வச்சுருக்கப்போ அந்த வாட்டர் ரொட்டேட்டிங்லேயே இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லா மீனுக்கும் நோய் ஈஸியாக பாருங்கள். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 2-3 மந்த்ஸில் அது ஒரு டாட் மாதிரி வரும். மேக்ஸிமம் மெரைனில் அதிகமாக நோய் வருது ஒயிட் கலர் டாட் வரும். அந்த ஒயிட் ஸ்பாட் வந்து எதுக்கு வரும்னா மற்ற மீன் ஏதாச்சும் வீக்காக இருந்தால் நோய் வரும், இல்லாட்டி கிளைமேட்டு டக்குன்னு சேஞ்சஸ் ஆகிறப்போ நமக்கு எப்படி முடியாமல் இருக்கோ அது மாதிரி வரும். அது மீனுக்குரியது. அது சின்ன சின்ன இது நீங்கள் எப்பயும் பார்க்குறப்ப மீன் ஒரு அறிகுறி காமிக்கும், அதை நீங்கள் அதை வச்சே மீனை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ரொம்பலாம் இதெல்லாம் 1-2 வந்து நம்ம மெடிசன் ஓவராக போட்டாலும் இதாகும். லைட்டு ஓவராக போட்டால் அந்த கண்ணு வீக்க வர்றது, இந்த வாழை அரிக்கிறதெல்லாம் சால்ட் லெவல் ஹெவியாக கம்மியாக, இந்த பிஹெச் அந்த மாதிரி ஒரு நோயை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீன் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் அதை வச்சே வாட்டரில் என்ன மாறுது, இல்லை கிளைமேட்டு எப்படி போகுது, மீனுக்கு செட் ஆகுதா இல்லையா, அதுக்கு என்ன பொண்ணு எல்லாம். இது எல்லாமே நீங்கள் மெரைன் வந்து ஒரு 1 மந்த்து 2 மந்த்து இல்லை 3 மந்த்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். உடனே மெரைனில் இந்த நோய் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப இல்லை நீங்கள் வச்சோடனே ஒரு 2-3 மந்த்தில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரியும். இதுக்கு இவ்வளோ தான் சால்ட் போடணும், இந்த மீன் இதில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் உங்களை தேடி மெரைன் வளர்க்கணுன்னு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் சொன்னேன். இன்னமும் நான் நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதில் டெய்லியும் புதுசாக நிறையா இருக்குது. நானே நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இது நான் உங்களை மாதிரி கூகுளில் யூடியூப்பில் பார்க்குறது, இங்கே அன்னைங்க சொல்கிறத வச்சு கற்றுக்கிறது தான். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை வேணுனாலும் வந்து சொல்லுங்கள். இது போக எனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன். இப்போதைக்கு ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது.
வீடியோ. அதனால் நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ வேறு வெரைட்டிஸ் இருந்தால் அதில் போடலாம், வேறு ஒன்று. ஓகே. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. நம்ம கடை பேர் வந்து சன்ஷைன் அக்வாரியம். நம்பர் பார்த்தீங்கன்னா 7299934347. பேர் கார்த்திக் ராஜான்னு வரும். அண்ணன் தான் அது காண்டாக்ட். இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெளியூருக்குலாம் நீங்கள் கொடுப்பீங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒன்று ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் வரும், ஃப்ளைட்டில் போகிறோன்னா போகிறோம். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதில் வரணும்னு கேட்குறீங்களோ அந்த ஏரியாவுக்கு வருமா என்ன ஏதுன்னு உங்களுக்கு விசாரித்து ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அது ஓகேன்னா நம்ம பார்சல் போட்டுருவோம். நீங்கள் ஒரு தனியாக ப்ரைஸ் இருக்கா அதுக்கு? இல்லை, நீங்கள் ஒரு மீன் எடுத்தாலும் அதே தான், 10 மீன் எடுத்தாலும் அதே தான். ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இங்கேருந்து வர்றதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான். எதுவும் நீங்கள் பல்காக எடுத்தா அப்படின்லாம் கிடையாது. மீன் உங்கள் விருப்பம், எத்தனை மீன் வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே அன்னையே தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு பீஸா எத்தனை பீஸோ நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் அவங்க தான். நான் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வேறு அழகாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் தான் பார்த்தீங்களா, அவங்க பேக்கெட் ஃபிஷஸ்லாம் பார்த்தோம். அது தவிர்த்து என்ன இந்த வீக் புதுசாக என்ன பார்த்தோன்னா மெரைன் ஃபிஷஸ்லாம் பார்த்தோம். இல்லை அவங்களுக்கு வந்து மெரைன் ஃபிஷஸ் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து இப்போ கொளத்தூரில் ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு ஏதாச்சும் கடை எடுத்து போடணும்னா அந்த கடையை வந்து கமெண்ட் பண்ணி போடுங்க. நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து போடுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.